இந்த விமான விபத்து குறித்து பல்வேறு தலைவர்களும் உலக தலைவர்களும் கூட தங்களது இரங்கல்களையும் ஆழ்ந்த சோகங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விபத்தில் சிக்கியவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. தற்போது அங்கு என்ன சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நியூஸ் தமிழ் வாயிலாக நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான விபத்தில் இதுவரை 133 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மெஸ்ஸில் மதிய உணவு வேளையில் இருந்தபோது இந்த விமானம் விழுந்ததில் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மாணவர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது உணவருந்திக் கொண்டிருந்த போது விமானம் விழுந்து தீப்பிடித்திருக்கிறது. விமானத்தில் பயணித்தவர்களுடைய நிலை மற்றும் மெஸ்ஸில் இருந்த மாணவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு யூகங்களும் பல்வேறு கட்ட தகவல்களும் வெளியான வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழலில் ராஜேஷ், தற்போது பல்வேறு நாட்டு தலைவர்களும் இந்த விபத்து தொடர்பாக தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வேளையில் அந்த விமான நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது? அங்கே இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதிலிருந்து தொடர்ந்து மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்றுட்டு வருது. அங்கே விபத்தில் சிக்கினவர்களுடைய உடல்களும் மீட்கப்பட்டு தான் வருது. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அது தொடர்பாக அந்த மாநில நிர்வாகம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியிருக்கு? அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். இந்த விபத்து நடைபெற்ற இடம் என்பது அருகிலேயே குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. எனவே அருகில் ஒரு சில அரசு மருத்துவமனைகளும் சில தனியார் மருத்துவமனைகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த மருத்துவமனைகளுக்கு தான் உடனடியாக இங்கு மீட்கப்பட்ட உடல்களும் மீட்கப்பட்ட அந்த பயணிகளும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே தற்காலிகமாக அனைத்து விதமான சேவைகளும் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது விமான விபத்திற்குள்ளானதை அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், குறிப்பாக மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் விமான நிலையத்தினுடைய அந்த செய்தி தொடர்பாளர் தன்னுடைய அறிவிப்பிலே வெளியிட்டிருக்கிறார். இதுவரை 110 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த முதற்கட்ட தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் 52 பேர் இந்த விமானத்தில் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று அந்நாட்டு அரசும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. பயணிகள் பட்டியலில் ருபானி விஜய் அவர் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். 2016 முதல் 21 வரை 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். அவரது குடும்பத்தார் லண்டனில் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அங்கு அவர் புறப்பட்டு சென்றதாகவும், எனவே அங்கு புறப்பட்டு சென்ற போதுதான் அந்த விமானத்தினுடைய அந்த கோர விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி என்பதை அதிகாரிகள் விளக்கி இருக்கின்றார்கள். விபத்து நிகழ்ந்தது தொடர்பாக அந்த பிளைட் ரேடார் எக்ஸ் தளத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலை பார்க்கும்போது விமானம் அதிகபட்சமாக 625 அடி உயரத்தில், அதாவது விமானத்தினுடைய அந்த விமான நிலையத்தினுடைய உயரம் 200 அடி இருக்கும். அதற்கு மேல் 625 அடி உயரத்தில் அந்த விமானம் பறந்து சென்றதாகவும், அதன் பிறகு திடீரென்று விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டதாக தெரிகின்றது. அதன் பிறகு செங்குத்தான வேகத்திலே தொடர்ச்சியாக கீழே இறங்க தொடங்கியதாகவும் தெரிவிக்கின்றார்கள். விமானம் தொடர்ந்து அந்த ஓடுதளத்திற்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்ததாகவும் சொல்கிறார்கள். ஒருவேளை ஓடுதளத்திற்கு வந்திருந்தால் அந்த விபத்து குறைவானதாக இருந்திருக்கலாம், விமானம் தப்பித்திருக்கலாம். ஏனென்றால் விமானத்தினுடைய அந்த சக்கரங்கள் கீழிறக்கப்பட்டு அந்த சக்கரத்தின் வாயிலாக வேகமாக சென்று அது ஏதாவது ஒரு இடத்தில் முட்டி மோதியாவது அந்த விமானம் நின்றிருக்கும். படுகாயங்களோடு விமானிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் விமானம் முழுமையாக விமானியினுடைய கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினால்தான் மீண்டும் ஓடுதளத்தை நோக்கி அவரால் திருப்பி கொண்டு வர முடியவில்லை என்றும், தொடர்ந்து இதன் காரணமாகத்தான் குடியிருப்பு பகுதியிலே சென்று மோத வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் இவை அனைத்துமே முதற்கட்டமாக வந்திருக்கக்கூடிய தகவல் தான். தீவிர விசாரணை நடத்தப்படும். குறிப்பாக அந்த கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய பிளாக் பாக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆடியோ தகவல்கள், டேட்டா தகவல்கள் போன்றவற்றை எடுத்து பார்க்கும் போதுதான் உண்மையான அந்த அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் என்பது போல மிக சரியான துல்லியமான உண்மையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இந்த விமானத்தை பொறுத்தவரையிலே ஒரு அதிகமான விற்பனையான விமானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விபத்திற்குள்ளான போயிங் விமானம் 787 அந்த ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய விமானம் நீண்ட பயணங்களுக்கு ஏற்ற வகையில் வசதியாக இதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட விமான வகை என்று சொல்லப்படுகின்றது.
விற்பனையான விமானங்களிலே இது அதிகமாக விற்பனையாகக்கூடிய அந்த வகையை சார்ந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. விமான கண்காணிப்பு தளமான பிளைட் ரேடார் 24 படி விபத்திற்குள்ளான விமானம் 2014 ஏர் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் பலரும் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தான் இருந்து வருகின்றார்கள். அதில் விமான விபத்தினை இந்த நேரில் கண்டவர்கள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கும் போது, நான் வீட்டில் இருந்த போது ஒரு பெரிய சப்தம் கேட்டது, என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக நாங்கள் வெளியில் ஓடி வந்தோம். காற்றில் அடர்த்தியான புகை மண்டலம் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தபோது விபத்துக்குள்ளான விமானத்தின் அந்த உதிரி பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. பயணிகளுடைய உடைமைகள் சிதறி போய் கிடந்தது. பலருடைய உடல் கருகி போய் அப்படியே ஒரு அடுப்பில் வைத்த கறிக்கட்டை எப்படி புகைந்து கொண்டிருக்குமோ அதுபோல மோசமான நிலையில் மனிதர்களுடைய உடல் சிதறி கிடந்தது என்றெல்லாம் அவரால் விவரிக்க முடியாமல் கண்ணீர் விடக்கூடிய ஒரு மோசமான ஒரு சோகமான ஒரு வீடியோவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற மோசமான ஒரு விபத்தை உலகில் எந்த நாட்டிலும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் தாண்டி ஒரு சவால் விடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த விபத்து என்பது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த விபத்து ஒரு குஜராத்துக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுக்கும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. உலக நாடின் பல தலைவர்கள் இந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலும் அஞ்சலியும் தெரிவித்து வருகின்றார்கள்.